கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறமா விஜய் மறுபடியும் சேலத்திலிருந்து சுற்றுப்பயணத்தை தொடங்க இருப்பதா தகவல் வெளியாச்சு. இதுக்காக தமிழக வெற்றி கழகம் சார்பில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதாவது சுற்றுப்பயணத்துக்கு அனுமதி கோரி மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஆனா காவல்துறையினர் சுற்றுப்பயணத்திற்கு அனுமதி மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. எதுக்காக அனுமதி கொடுக்கல அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில எல்லா அரசியல் கட்சியினருமே தேர்தல் வேலைகள்ல மும்முரமா ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா ஆளும் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியினர் மறுபடியும் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக தேர்தல் பணிகள்ல மும்முரமா ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கான பிரச்சாரத்தையும் தொடங்கி இருக்காங்க. அதே நேரத்துல அதிமுக விட்ட இடத்தை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களும் ஒருபுறம் தேர்தல் பணிகள்ல ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியும் தொகுதி வாரியா பிரச்சாரம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு வந்துட்டு இருக்காரு. அதே நேரத்துல நாம் தமிழர் கட்சி, தேமுதிக உள்ளிட்ட எல்லா கட்சியினருமே தேர்தல் வேலைகள்ல ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இப்போ புதுசா தொடங்கின தமிழக வெற்றி கழகம் தேர்தல் பணிகள்ல நிறுத்தி வச்சிருந்தாங்க. ஏன்னா புதுசா கட்சி தொடங்கின தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முதன்முறையா 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கிறதுனால தேர்தல் பணிகள்ல ஆரம்பத்தில இருந்து மும்முரமா ஈடுபட்டு வந்துட்டு இருந்தாரு. அதுக்காக முதன்முறையா செப்டம்பர் 13ஆம் தேதி தன்னோட அரசியல் சுற்றுப்பயணத்தை திருச்சியிலிருந்து தொடங்கினாரு. அதுக்கப்புறமா வாரம் வாரம் சனிக்கிழமைகள்ல அரசியல் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போவதா விஜய் அறிவிச்சிருந்தாரு. மூணாவது கட்டமா செப்டம்பர் 27ஆம் தேதி கரூர்ல விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டாரு. அப்போ ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்தாங்க. இந்த விவகாரத்துக்கு அப்புறமா விஜய் சுற்றுப்பயணங்கள்ல மேற்கொள்வதை நிறுத்தி வச்சிருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் விஜய் எப்போ சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறார்? அதாவது எல்லா கட்சியினருமே 2026 தேர்தலுக்கான வேலைகள்ல ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் தேர்தல் பணிகள்ல ஈடுபடவில்லை அப்படின்ற கேள்வி இருந்துச்சு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் கிட்டத்தட்ட அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா 54 நாட்கள் கழித்து விஜய் சேலத்திலிருந்து மறுபடியும் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள போவதா தகவல் வெளியாச்சு. அதே நேரத்துல டிசம்பர் 4ஆம் தேதி சேலத்துல சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போவதாகவும் தகவல் வெளியாச்சு. இதுக்காக தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் காவல்துறை கிட்ட அனுமதி கேட்டிருக்காங்க. அதாவது விஜயோட சுற்றுப்பயணத்துக்கு அனுமதி வேண்டும் சொல்லிட்டு மனு அளிச்சிருக்காங்க. ஆனா அந்த மனுவை காவல்துறையினர் நிராகரிச்சிருக்காங்க. அது நிராகரிச்சதற்கான நிறைய காரணங்களையும் சொல்லியிருக்காங்க. அது என்ன காரணங்கள் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அதாவது சேலம் மத்திய மாவட்ட செயலாளர், அதாவது என்ன அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தோட சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் பார்த்திபன் சேலம் நகர காவல் ஆணையர் அனில்குமார் கிரி கிட்ட மனு அளிச்சிருக்காரு அனுமதி வேண்டி. ஆனா காவல்துறையினர் அனுமதி மறுத்திருக்காங்க. ஏன் அப்படின்னா டிசம்பர் 3ஆம் தேதி கார்த்திகை தீபம், அதே நேரத்துல டிசம்பர் 6ஆம் தேதி பாபர் மசூதி இடிப்பு தினம். இந்த நாட்கள்ல பாதுகாப்பு பணிகள்ல காவல்துறையினர் அதிக அளவுல ஈடுபட வேண்டி இருப்பதால விஜயோட பிரச்சாரத்துக்கு போதிய அளவுல காவல்துறையினர் இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை முன் வச்சிருக்காங்க. குறிப்பா நிறைய விஷயங்களுக்காகவும் இந்த அனுமதி ரத்து செய்யப்படுவதா சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா முக்கியமான காரணம் இந்த 2 நாட்கள்லயும் அதிக அளவுல போலீசார் பாதுகாப்பு பணிகள்ல ஈடுபடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அனுமதி ரத்து செய்யப்பட்டிருப்பதா சொல்லப்படுது. குறிப்பா விஜய் சேலத்துல இருந்து சுற்றுப்பயணம் தொடங்க இருக்கிறதுனால அதுல எத்தனை பேர் கலந்து கொள்ள போறாங்க அப்படின்ற தகவல் இல்லை அப்படிங்கறதுனாலயும் காவல்துறையினர் அனுமதி மறுத்திருக்காங்க. குறிப்பா இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா எந்த சேலம் மட்டுமில்லாம மற்ற வெளி மாவட்டங்கள்ல இருந்து எத்தனை பேர் இந்த பிரச்சாரத்துல சுற்றுப்பயணத்துல கலந்து கொள்ள போவாங்க அப்படின்ற தகவல் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த அனுமதி மறக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அதே நேரத்துல முக்கியமான இன்னொரு விஷயத்தையுமே காவல்துறை தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விஜய் ஒரு இடத்துல இருந்து சுற்றுப்பயணம் போக போகிறார் அப்படின்னா அதுக்கு 4 வாரத்துக்கு முன்னாடியே அனுமதி கேட்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா விஜய் இப்போ சேலத்துல இருந்து சுற்றுப்பயணம் தொடங்க இருக்கிறாரு. அதே நேரத்துல டிசம்பர் 4ஆம் தேதி சுற்றுப்பயணம் தொடங்க இருக்கிறாரு.
கிட்டத்தட்ட 2 வாரங்கள் இருக்கக்கூடிய நிலையில முன் அனுமதி கேட்டிருக்காங்க. ஆனா விஜய் ஒரு இடத்துக்கு பிரச்சாரத்துக்கு போகிறார் அப்படின்னா அதுவும் 4 வாரங்களுக்கு முன்னாடி அனுமதி கேட்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல அந்த சுற்றுப்பயணத்துல யார் யார் கலந்துக்கிடுவாங்க, எத்தனை நபர்கள் கலந்து கொள்வார்கள் அப்படின்ற விவரம் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும் அப்படின்ற மாதிரி காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதனாலதான் விஜயோட அரசியல் சுற்றுப்பயணத்துக்கு இப்போதைக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. பட் மறுபடியும் எந்த தேதிகள்ல விஜய் அரசியல் சுற்றுப்பயணம் தொடங்க போகிறார் அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே நேரத்துல தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் சேலத்துல சுற்றுப்பயணத்துக்கான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு வராங்க அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்கு. ஆனா விஜய் சொன்ன மாதிரியே டிசம்பர் 4ஆம் தேதி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறாரா, இல்லனா வேறு தேதிகளை மாற்றம் செஞ்சுட்டு மறுபடியும் சுற்றுப்பயணத்தை தொடங்குவாரா அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.